நம்ம பாதி நேரம் வந்து நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் ஜோதிடர் வாய்விலே சொல்லணும்னு நினைக்கிறோம். இல்லை அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதைத்தான் எதிரால் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். சொன்னாலுமே நிறைய பேர் காதுகளில் அது விழுகுது. நோயும் ஜோதிடத்தையும் பிரித்து பார்க்கலாமா, இல்லை இது ரெண்டும் சேர்ந்து பயணிக்குமா அப்படின்னா நிச்சயமாக சேர்ந்து தான் பயணிக்கும். நம்ம உடம்புக்குள்ள டெவலப் ஆகுது அப்படிங்கிறத மெடிக்கலை விட துல்லியமாக ஹாரோஸ்கோப் சொல்லும். இப்போ நம்ம உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது. எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ஒரு கை காலில் ஒரு சுகம் இல்லாமல் போயிடுது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு என்னோட ட்ராவல் ஆகுது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இது என் அம்மா கொடுத்த நோயின்னு அர்த்தம். சைக்கலாஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் இருக்குது. அப்படிங்கிற நோய் தாக்குதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் வந்த கர்மா தான். இதுக்கு க்யூர் கிடையாது. உடல் ரீதியாக வந்த நோய்க்கு க்யூர் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்யூர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு கிளைண்ட்டு தான், 35 வயசு ஆகுது, ரூமில் இருக்க எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு தான் தூங்குவார் நைட்டு. எல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க கருவில் இருக்கும் போது எந்த விஷயத்த சந்தித்து இந்த உலகத்துக்கு வெளியில் வந்தாங்களோ அதை ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள என்ன செஞ்சுனாலும் அவங்கள சந்தோஷப்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் தான். இது அவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோ அப்பை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் போயிட்டு ஏதாவது மெடிசனில் கொடுத்து தவிர்த்திட முடியுமான்னு கேட்டால், சில பேருக்கு காரில் ஏறி உட்காந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே வாமிட்டிங்காக வரும். அந்த சென்சேஷன் அதிகமாக அப்படின்னா அவங்க வீட்டில் ரொம்ப பிற்காலத்தில் யாருக்கோ ஒரு நபருக்கு ஒரு பேரலிட்டிக் டிஸார்டரோ ஸ்ட்ரோக்கோ வரப்போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கும் இதுக்கு என்ன கனெக்டிவிட்டி சார்? அப்படி தானே கிரகங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஜோதிடம் ஒரு தீர்வாக அமையுது. அந்த வகையில் நோயினுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கும் நோயை தீர்க்கிறதுக்கும் ஜோதிடத்தில் ஏதாவது வழிமுறைகள் உண்டா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார், நம்ம ஜோதிடம் அப்படின்றது எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கு சார். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளாக இருக்கட்டும், இல்லை பண பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ நோயினுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கும் இல்லை நோய் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஜோதிடத்தில் வழிமுறைகள் உண்டா சார்? நம்ம தீர்வு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட இது எதனால் நடக்குது, இதை ஒரு புரிதல் கொடுக்குது. இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு நோய் நம்மளோட பயணிக்கும். அது எதுக்கு ஏன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நோய் நம்மளை விட்டு விலகி போயிடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல். இப்போது ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரோட அட்வைஸ் நிச்சயமாக நமக்கு வேணும். குயிக்காக அந்த ஜுரத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கான மெடிசன் நம்ம எடுத்தே ஆகணும். ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், ஒரு குளுக்கோஸ் ஏற்றணும், இதெல்லாம் நடைமுறை. இது செஞ்சு தான் ஆகணும் நம்ம. ஆனால் இது எந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, ஒரு நீண்ட கால நோயாக இருக்குது, எனக்கு ஒரு சுகர் வந்துருச்சுன்னா இது எப்படி உள்ளே வந்திருக்கு, யார் மூலமாக வந்தது, எந்த ஜீனில் நம்மளை அட்டாக் பண்ணுச்சு, அடுத்த ஜென்ரேஷன் நான் எப்படி கொடுக்காம இதை தடுக்கலாம், இதான் ஜோதிடம் பேச போகுது. எல்லாரும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டருக்கு ஆல்டர்னேட்டாக அஸ்ட்ராலஜி வந்துருமா அப்படின்ட்டு. அது எந்த காலத்துலேயும் வராது. ஆனால் டாக்டருக்கு முன்னாடியே அஸ்ட்ராலஜி வந்தாச்சு, ஜோதிடம் என்றைக்கோ வந்துருச்சு. அப்படின்றப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க இல்லாத காலகட்டத்திலேயே ஜோதிடம் வாயிலாக ஒரு விஷயம் வரதா இருக்குது, உன்னை நீ பாதுகாப்பாக வச்சுக்கோ. ஏன்னா அன்னைக்கு நோய் தாக்கம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த காலத்தில். இன்னைக்கு அது சாதாரணமாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டதுனால, அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டதுனால நோயை பார்த்து நம்ம பெருசாக பயந்துக்கிறது இல்லை. அப்புறம் எல்லாரும் கேட்குற கேள்வி, அப்போ நீங்கள் கொரோனாவை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாமே, அப்போ அதை செஞ்சுருக்கலாமே, இதை செஞ்சுருக்கலாமே. எதை செஞ்சுருந்தாலும் உங்கள் காது அதை வாங்கியிருக்காது. ஒன்று, நம்ம எதையுமே முதல்ல முழுசாக நம்ப மாட்டோம். இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்களான்னா ப்ரெடிக்ஷன்லாம் இருந்தது, அலர்ட்னஸ்லாம் இருந்தது. நம்ம காதை கொடுத்து எதையா கேட்டால் தானே. நம்ம பாதி நேரம் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் ஜோதிடர் வாய்விலே சொல்லணும்னு நினைக்கிறோம். இல்லை அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதைத்தான் எதிரால் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். சொன்னாலுமே நிறைய பேர் காதுகளில் அது விழுகலை. சரி, இப்போது நோயும் ஜோதிடத்தையும் பிரித்து பார்க்கலாமா, இல்லை இது ரெண்டும் சேர்ந்து பயணிக்குமா அப்படின்னா நிச்சயமாக சேர்ந்து தான் பயணிக்கும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நோயை நம்ம உடம்புக்குள்ளே டெவலப் ஆகுது அப்படிங்கிறத மெடிக்கலை விட துல்லியமாக ஹாரோஸ்கோப் சொல்லும், இல்லை ஜோதிடம் சொல்லும். ஒரு அஸ்ட்ராலஜியோ ஒரு நியூமராலஜியோ நிச்சயமாக இந்த உடம்புக்குள்ளே ஒரு நோய் கல்டிவேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 25 வருஷம் கழிச்சு இல்லை 20 வருஷம் கழித்து வரப்போகிற நோயை கூட இப்போ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரி சார், அது வரைக்கும் இருந்து நீங்கள் பார்ப்பீங்களா, அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா, இப்போ ஒரு வேலையை, ஒரு குறிப்பிட்ட வேலையை நம்ம உடம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்குன்னா பிற்காலத்தில் இந்த நோய் வரப்போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நோய்க்கான அறிகுறிகளை சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லலாம். இதை எப்பயுமே மெடிக்கல் எப்போ உள்ள பாயிண்ட்டுக்கு வரும் அப்படின்னா, உங்கள் உடம்புக்குள்ள நோய் முத்துனதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர்கிட்டயே போவோம்.
அந்த நோய் வெளிப்படையாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டரை தேடி ஓடுவோம். நம்ம இயல்பை மீறி உடம்பு நடந்துக்கும் போது தான் நம்ம டாக்டர் தேடி ஓடுவோம். இந்த ஹாரோஸ்கோப் ஆகட்டும், ஒரு அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒன்று நோய் எந்த காலகட்டத்தில் வரும், நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், முதல்ல வருமா வராதா, நோயோட புரிதல் என்ன நமக்கு. இப்போ நோயில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது ஒரு கர்மா ரிலேட்டடான ஒரு விஷயந்தான் நோய்ங்கிறது, நோய் தாக்குதல்ங்கிறது. இப்போ நம்ம உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது. எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ஒரு கை காலில் ஒரு சுகம் இல்லாமல் போயிடுது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு என்னோட ட்ராவல் ஆகுது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இது என் அம்மா கொடுத்த நோயின்னு அர்த்தம், இல்லை என் அம்மா வழிவந்த நோய்கள்னு அர்த்தம். என் உடல் சார்ந்து ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் என் அம்மா ஜீனில் இந்த நோய் கேரி ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து தலைமுறையாக ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அது கூட அம்மா வழியில் கொடுத்ததா தான் இருக்குமா சார்? நிச்சயமாக இங்கே அம்மா சைடில் கொடுத்த நோய் தான் அதிகமாக பேச போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இது உடல் சார்ந்த நோய். சில பேருக்கு மனம் சார்ந்த நோய் இருக்கும். இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், மனம் ஒரு நிலையான ஒரு இடத்துல இருக்காது, நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஓவர் திங்கிங் இருக்கும். சில பேருக்கு ஒரு என்ன இவன் ஒரு மாதிரி நார்மல்சியில் நடந்துக்க மாட்டேங்க, நானே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறாப்புல, சைக்கலாஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற நோய் தாக்குதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் வந்த கர்மா தான் அது. இதுக்கு க்யூர் கிடையாது. உடல் ரீதியாக வந்த நோய்க்கு க்யூர் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்யூர் கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் வழியில் இருக்குது. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு இருக்குன்னா நிச்சயமாக அந்த நோய் பின்னாடி வந்து தாக்க போகுதுன்னு அர்த்தம், இல்லை பின்னாடி இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அம்மா சைடில் இருக்கிற நோய்க்கு எங்கேயோ ஒரு இடத்துல கட் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள். இது இனிமே வேண்டாம். இப்போது டயபெட்டிக் வந்து கட்டாயம் வந்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற மெடிக்கலும் என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மாவுக்கு நோய் இருந்தது இல்லை டயபெட்டிக் இருக்குன்னா உடனே கட்டாயமாக அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, தடுத்துடலாம். உங்கள் லைஃப் ஸ்டைலை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த இதில் தடுக்க முடியும். ஆனால் இந்த மனம் சார்ந்த நோய்கள் இருக்கு இல்லையா, இது அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அது கட்டாயம் வந்தே தீரும். மூளை வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கா? முதல்ல இல்லை, ஒருத்தருக்கு ஒன்று இருக்குது. அதே வெயிட்டு தான் மூளை, ஆனால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை யார் டிசைட் பண்ணுறான்னா அப்பா வழியில் வந்த கர்மா தான் அதை டிசைட் பண்ணுது. அதனால் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதை யார் நல்லா பேச போகிறா அப்படின்னா அஸ்ட்ராலஜி தான் நல்லா பேச போகுது. ஏன்னா ஒரு மெடிக்கல் என்ன பேசும் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னா என்ன பண்ணலாம், அங்கே போனாலும் திருப்பி மருந்து மாத்திரை கவுன்சிலிங் இதுதான் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவங்க நீங்கள் உங்களை குணப்படுத்திக்கிங்க, இல்லை கூட இருக்கிற இப்படி தான் அவங்க அட்வைஸ் கொடுக்க போகிறாங்களே தவிர அஸ்ட்ராலஜி என்ன செய்ய போகுது, இல்லை என்ன செஞ்சிட்ருக்கோம் நம்ம அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய அஃபெக்ட் இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் இப்படி ஒரு விஷயம் தொடர்ந்து எங்களை கர்மா ஃபாலோ பண்ணுது. முதல்ல நம்ம லைஃப்பில் நம்மளை பெரும் பகுதியாக நம்மளை ட்ரைவ் பண்ணுறது எதுன்னா நம்மளோட மனசு தான். ஒரு நோயை கூட மனசை வச்சு க்யூர் பண்ணிடலாம். இது மெடிக்கலும் சேர்ந்து நம்புது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்றதை முதல்ல நம்புங்கன்னு டாக்டர் ஏன் சொல்கிறாங்க? அப்போ தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னா, மெடிசனை தாண்டி நம்மளோட அந்த நல்ல வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் உள்ளே இருக்க நோயை க்யூர் பண்ண போகுது. இங்கே அஸ்ட்ராலஜியில் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்படி இருக்குது அப்படின்னா இதை எப்படி க்யூர் பண்ணிக்கலாம், இல்லை இதை எப்படி நம்ம இதிலேருந்து நம்மளை தற்காப்பு பண்ணிக்கலாம், தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் எல்லாத்துக்குமே இப்படி நிறைய இதில் விஷயத்தில் சஃபர் ஆகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்களே. இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து ஒரு குழந்தை வந்து இருட்டை பார்த்து பயப்படுறதோ, இல்லை ஒரு பொருள் கீழே விழுந்தா பயப்படுறதோ ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் அவங்க வந்து 30 வயசு தொட்டதுக்கு பிறகும் கூட அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தவங்க சின்னதாக ஒரு சத்தம் போட்டால் கூட அவங்களுடைய மனசு படப்படன்னு அடிக்கிறது நம்ம காதில் கேட்குற அளவுக்கு பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பயத்துக்கெல்லாம் என்ன காரணம் சார்? நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை கரு உருவான நாள் முதல் எப்படி நம்ம கவனிச்சிட்டு வந்தோமோ அதை பொறுத்து தான் அதோட செயல்பாடு இருக்கும். எத்தனை வருஷத்துக்குன்னா, சில குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் அந்த நிலை இருக்கும், 10 வயசு இருக்கும், 15 வயசு இருக்கும். சில பேருக்கு 20-30 வருஷம் ஆகும் அந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு அம்மா கருவுற்றிருந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து திடுக்குன்னு பயந்துடுறாங்க, இல்லை ஷாக்கான நியூஸ் அவங்க காதுக்கு வருது அப்படின்னா, நிச்சயமாக அவங்க குழந்தை அந்த நேரத்தில் அவங்க கருவாக இருக்கும் போது, ப்ரெக்னென்சியில் இருக்கும் போது இந்த மாதிரி விஷயம் எதாவது நடந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க குழந்தைய பெரிய லெவலில் பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது எதை பார்த்தாலும் திடுக்குன்னு பயப்படும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப திடுக்குன்னு அது ஃபாலோ பண்ணும், பயப்படும். ஆங்ஸைட்டி இவங்களுக்கு தான் கூடவே வரும். ப்ளஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இது இது சரியாக கவனிக்கல அப்படின்னா 14 வயசுக்குள்ளே வந்த விஷயம் குறைஞ்சிடணும். இந்த மாதிரி பயம்லாம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சிடணும். ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது க்யூர் ஆகிறதுக்கு ஒரு 22 வயசு ஆகலாம், சில பேருக்கு 30 வயசு கூட ஆகலாம்.
அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். அவங்களுக்கு இருட்டுக்குள்ளே போனால் பயமாக இருக்கும், தனியாக போகிறதுக்கு பயப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு கிளைண்ட்டு தான், 35 வயசு ஆகுது, ரூமில் இருக்க எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு தான் தூங்குவார். நைட்டு இருக்கிற எல்லா லைட்டையும், வீட்டுக்குள்ளே எல்லா லைட்டையும் போட்டு விட்டு தான் தூங்குவார். இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க கருவில் இருக்கும் போது எந்த விஷயத்தை சந்தித்து இந்த உலகத்துக்கு வெளியில் வந்தாங்களோ அது ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணும். ரொம்ப நாளைக்கு இல்லை, வருஷக்கணக்கில் ஃபாலோ பண்ணும். அப்போ வந்து குழந்தைக்கு வந்து எல்லா சென்ஸையும் ஃபீல் பண்ண முடியும். வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் மதர் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து குழந்தைக்கும் ஃபீட் ஆகும் இல்லையா சார்? கண்டிப்பாக. இப்போ ஒரு அம்மா வந்து நிறைய வாமிட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க ப்ரெக்னென்சி டைமில். இது நார்மலாக உள்ளது தான். இந்த நாசியாங்கிற இந்த சிக்னஸ் வந்து நார்மலாக எல்லாருக்கும் உள்ளது தான். இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இல்லை ஒரு விஷயத்தை பார்த்து திடுக்குன்னு பயந்துட்டாங்கன்னா, பிறந்த குழந்தை பிறந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்ன ஃபுட்டு இன்டேக் கொடுத்தாலும் வாமிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னென்னா அது ஒரு பயத்தில், ஷாக்கில் தான் வெளியில் வந்துச்சுங்கிறது அர்த்தம். அதனால தான் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது வீட்டில் இப்போ வந்து ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள என்ன செஞ்சுனாலும் அவங்கள சந்தோஷப்படுத்திக்கலாம், சந்தோஷமாக வச்சுக்கணும் அந்த காலகட்டத்தில். காரணம் என்னென்னா அவங்க தெய்வத்துக்கு சமானம்னு அர்த்தம். காரணம் என்னென்னா இந்த மாதிரியான விஷயந்தான். இது அவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோஅப்பை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் போய்ட்டு ஏதாவது மெடிசனில் கொடுத்து தவிர்த்திட முடியுமான்னு கேட்டால், ஒரு தெய்வ பலம் தான் இவங்களை பாதுகாத்து வச்சுருக்கோம். அப்போது இதில் ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் எங்கே போய் க்யூர் கேட்டாலும் சுற்றி வரலாமே தவிர பெருசாக க்யூர்னு கிடையாது. இதுக்கு ரூட் எங்கேருந்துன்றதை பிடிச்சி எடுக்கணும். பிடிச்சி எடுத்துகிட்டு தான். ஆனால் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிட்டு சஃபர் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது என்னன்னே புரியாது, ஆனால் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ட்ராவல் பண்ணால் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, உங்கள் வீட்டில் யாருக்காவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே யாருக்கோ ஒருத்தருக்கு பேரலிட்டிக் டிசார்டர் பிற்காலத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். யாருக்கோ ஒருத்தருக்கு பேரலிட்டிக் டிசார்டர் பிற்காலத்தில் வரப்போகுது, இப்போ இல்லை. ஒரு வயதானவங்க இருக்காங்க, இல்லை உங்களுக்கே வரலாம், இல்லை வேறு யாருக்கோ வரப்போகுது. சில பேருக்கு காரில் ஏறி உட்காந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே வாமிட்டிங்காக வரும். அந்த சென்சேஷன் அதிகமாக இருக்கும். அப்படின்னா அவங்க வீட்டில் ரொம்ப பிற்காலத்தில் யாருக்கோ ஒரு நபருக்கு ஒரு பேரலிட்டிக் டிசார்டரோ ஸ்ட்ரோக்கோ வரப்போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சு. அதுக்கு இதுக்கு என்ன கனெக்டிவிட்டி சார்? அப்படி தானே கிரகங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரோம். எதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே அவ்வளோ பேர் சேர்ந்து உட்கார வச்சிருக்கு? எப்போ தெரியுமா கிரகங்கள் நம்மளை பனிஷ் பண்ணும்? நமக்கு நோயை கொடுக்குறதுங்கிறது ஒரு விதம், நம்ம குழந்தைக்கு நோயை கொடுத்து வேடிக்கை பார்க்கும். யாரை குத்துனா நம்ம ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிறது கிரகத்துக்கு தெரியும். நம்ம யாரை ரசிக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நோயை இன்ஜெக்ட் பண்ணிவிடும். ஸோ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே யாருக்காவது அந்த மாதிரி அந்த கார் ரன்னிங்கில் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கும்போது ட்ராவல் சிக்னஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வீட்டுக்குள்ளே உடம்புல யாருக்கோ ஒருத்தருக்கு பேரலிட்டிக் டிசார்டர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, இல்லைன்னா டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தான் ஜோதிடம் பேசிகிட்டு இருக்குது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதில் கம்ப்ளீட் க்யூருங்கிறத விட இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, கிரகங்கள் ரெடியாக நடந்துக்கோங்க அப்படின்றதுக்கான வழிமுறைகளை நமக்கு ஜோதிடம் சொல்லி தருது. நிச்சயமாக நம்மளை ஒரு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம அப்படி தான் அதை புரிஞ்சிக்கணுமே தவிர நிச்சயமாக சில விஷயத்துக்கு இதுலேருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன, இந்த கர்மாவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தாமல் இதுக்கு விடுபடுறதுக்கு வழி என்ன, அதை நிச்சயமாக ஜோதிடம் தான் அதில் பெரிய பங்கு கொடுக்குது. அதுதான் நம்மளை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது தெரியுது ப்ரெக்னென்சி அப்போது பெண்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது புரியுது சார். ஒரு வேளை வந்து தெய்வ வழிபாடு, இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்கு இந்த ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு பயத்தையோ இல்லை வந்து டெலிவரி அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற அந்த நெகட்டிவான திங்கிங்கையோ எடுத்து இப்படி வெளியில் எடுத்து வச்சிடும் அப்படின்னா எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு அந்த பெண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சார்? பொதுவாகவே ஒரு குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய தெய்வங்களோட சாலிசா இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த ஸ்லோகங்கள் ஆகட்டும், அவங்களுக்கான அந்த சில பேர் வந்து ஒரு பஜனை மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்சி பீரியடில் நார்மலாக நம்ம கேட்குறது வந்து கிருஷ்ணரோட பஜன்ஸ் கேட்பாங்க. ஒரு தைரியத்தை வர வைக்கணும். ஒரு நீங்கள் என்னைக்கு வந்து பெருமாளை கூப்பிட்டீங்களோ பின்னாடியே ஹனுமான் வந்து நின்றுவார். அப்போ ஒரு ஹனுமானோட மந்திரங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த வளர்கிற குழந்தை நிச்சயமாக ஒரு தைரியமான குழந்தையாக வளரும். நீங்கள் மற்ற நேரத்தில் உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, நான் சொல்கிறது ஒரு இறைவனோட பாடலை கேட்குறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, இந்த நேரத்தில் ஒரு பதிகம் வாசிக்கிறது, கேட்குறது, ஒரு சிவபுராணம் படிக்கிறது, நிச்சயமாக பிறக்கிற குழந்தை தெய்வத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடோட ஒரு குழந்தையாக தான் பிறக்கும். மாற்றி பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம அந்த டயத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம மற்ற அன்றாட வேலைகள் பார்க்குறோம், சினிமா போகிறோம், அதெல்லாம் ஓகே. பட் அதிகமான ஊட்டச்சத்து எதில் கொடுக்கணும்னா இந்த மாதிரி தெய்வ பலத்தில் அதிகமான ஊட்டச்சத்து கொடுக்கும்போது வெளியில் வர்ற குழந்தை நிச்சயமாக ஒரு தெய்வ ஈடுபாடு உள்ள ஒரு குழந்தையாக தான் வெளியில் வரும். ஸோ இப்படி நம்ம ஒரு அதிகப்படியான
ஏன்னா வந்துட்டு கருவில் இருக்க குழந்தையிலேருந்து இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கக்கூடியவங்க வரைக்கும் ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ வருதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், இல்லை நம்மளுடைய எதிர்காலத்தில் இந்த மாதிரியான நோய்கள் வரும், இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது அப்படின்றது ஜோதிடம் கண்டுபிடிச்சி சொல்லுது அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை வந்து எல்லா மக்களுக்கும் பயனுள்ள ஒரு கலையாக இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.